நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சியில் ஒரு தலையீத்துக்கிட்டாரு 2 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடு இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணி அளவில் கன்று ஈன்றுச்சுங்க. என்ன கன்றுனா பெண் கன்று ஈன்றுக்குதுங்க. நல்ல பெருவெட்டான மாடு, நல்ல பிரீடில் இருக்க மாடு, நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவை விலை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஜெர்சி தலையீத்துக்கிட்டாரு 2 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங் ஒரு 4 மணியே போல தான் அந்த மாடு கன்று இருக்குதுங்க. என்ன கன்றுனா அதாவது கிடாரி கன்று, பெண் கன்று இருக்கு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கு. அப்படியே அருமையான மடி செட்டில் இருக்குதுங்க. நல்ல பெருவெட்டான மாடு, நல்ல கறவை திறன் வாய்ந்த மாடு, 24 மணி நேரம் காட்டு மேய்ச்சல் மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கு. அப்படி இதனோட கறவை திறனை பொறுத்தவரை ஒரு 8-7 5 லிட்டர் வரையும் தலைச்சனுக்கே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கு. அப்படியே அதே மாதிரி மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி சுழி தவறலாம் எதுவும் இல்லை, சுழி சுத்தமான மாடு கன்று சொல்லியிருக்காங்க. விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வீரசிகாமணிக்கு அடுத்து சுரண்டை என்ற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கு. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அருமையான மாடு, நல்ல மடி செட்டோடு இருக்குதுங்க. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனாலும் அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்டு மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கா. அப்படி கறவை கேரண்டி கொண்ட மாடு, தலைச்சனுக்கே நல்ல கறவை வர்க்கமான மாடு, நல்ல உடலமைப்பில் இருக்குது பாருங்க. மாடு நட்டு போக்கான மாடு. நாடு 2 இதில் மாடு உடஞ்சி கொடுத்து 2 பல்லுங்கிறதுனால ஒரு 5-6 இது வரலையும் வச்சுக்கலாங்க. மாடு அடிக்கடி மாற்ற தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க.